இப்போ பார்த்திங்கன்னா நாட்டில் பல பிரச்சனைகள் வருது. தலைவர்களை மையப்படுத்தி நிறைய பிரச்சனைகள் வருது. பல தலைவர்கள் நன்மைக்காக போராடினாலும் தலைவர்கிட்ட சில குறைகள் இருக்கலாம், தனி மனித குறைகள் இருக்கலாம். தலைவரை பற்றி முழு விவரங்கள் தொண்டனுக்கு தெரியாமல் போகலாம், புரிதல் குறைவாக இருக்கலாம், அல்லது அந்த தத்துவத்தை குறைந்த அளவு அவரே பின்பற்றலாம். இதை மாதிரி நிறைய குறைகள் இருக்கும். ஏன்னா தலைவனை பற்றி ஏன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, ஏன்னா அதை பற்றி யாருக்குமே பெருசாக முழுசாக தெரியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நேரங்கள் நம்ம செலவிடணும். அதை விட்டுவிட்டு தலைவனை எதுக்காக நம்ம போற்றுறோம்? தத்துவத்திற்காக தானே, நல்ல தத்துவங்களுக்காக தானே. அதனால் நல்ல தத்துவங்களை கொண்டாடுவோம். ஏன்னா ஒரு நல்ல தலைவனும் தத்துவத்தை பின்பற்ற தான் சொல்லுவான் ஒரு நல்ல தலைவன். அதை விட்டுட்டு என்ன வணங்கு அப்படின்னு எந்த தலைவனும் பொதுவாக சொல்ல போகிறது இல்லை. அதனால் தத்துவங்களை நம்ம கொண்டாடணும், தத்துவங்களை நம்ம பின்பற்றணும். தத்துவங்களை கொண்டாட அது நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தத்துவத்தை முதன்மைப்படுத்துவோம், நல்ல தத்துவங்களை கொண்டாடுவோம்.